வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர், துணை முதல்வர் அஞ்சலி. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. யானை வழித்தடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும். வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆயுதப்படை காவலர். சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. பீகாரில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு 9 பேர் பலி. தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும்படி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. காஷ்மீரில் 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அடிக்கல் நாட்டி சிறப்புரை. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 50வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இதை முன்னிட்டு சென்னை மெரினாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 50வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இதையொட்டி திமுக சார்பில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் இருந்து மெரினா காமராஜர் சாலை உள்ள அண்ணா நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த பேரணியில் பொருளாளர் துரைமுருகன், TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்றனர். மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் பேரணி நிறைவடைந்தது. அங்குள்ள அண்ணா சமாதியில் திமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். சென்னை IG அலுவலகத்தில் ஆயுதப்படை காவலர் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் IG அலுவலகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலையில் மணிகண்டன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மணிகண்டன் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க மிதமான வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும், சாலை பாதுகாப்பு பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் விருதுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறப்பாக நடவடிக்கை எடுக்கும் 3 மாவட்டங்கள் சிறந்த காவல்துறை ஆணையத்திற்கு விருது வழங்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், சாலை விதிகளை முழுமையாக கடைபிடித்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என கேட்டுக் கொண்டுள்ளார். திருவெரும்பூரில் TTV தினகரன் பேசிய கூட்டத்தில் தொண்டர்கள் போலீசார் ரோந்து வாகனத்தை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் திருவெரும்பூரில் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், திருச்சி பெல் நிறுவனத்திற்கு வரவேண்டிய ஆர்டர்கள் வட மாநிலங்களுக்கு செல்வதால் அதை நம்பியிருந்த ஏராளமான சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை உள்ள பழைய பால் பண்ணை முதல் தூவாக்குடி வரை சர்வீஸ் சாலை இல்லாததால் 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும், அதனால் சர்வீஸ் சாலையை உடனே அமைத்து உயிர் பலியை தவிர்க்க வேண்டும் எனவும் TTV தினகரன் வலியுறுத்தினார். அப்போது அங்கு வந்த போலீசார் வாகனத்தை தொண்டர்கள் வழிமறித்து கூச்சல் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானை வழித்தடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றக்கூடாது என்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நேற்றைக்கு கோவையிலே அங்கே ஒரு வனத்துறை நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது சின்னத்தம்பி யானையை பற்றி சொன்னாங்க.
அந்த சின்னத்தம்பி யானை ஏற்கனவே டாப் ஸ்லிப்பில் கொண்டு விடப்பட்டு பல கஷ்டங்கள் பட்டு மறுபடியும் 80 கிலோமீட்டர் நடந்து உடுமலை பக்கம் அந்த கோவை மாவட்டத்துக்குள்ளே வந்திருக்கு. அது ஏற்கனவே இன்னைக்கு தினத்தந்தி மற்ற பத்திரிகைலாம் வந்திருக்கு. அது காட்டுக்குள்ளே சாப்பிட விட்டு நாட்டில் இருக்கிற மற்ற அந்த தீவனங்களை சாப்பிட்டு பழகிட்டதுனால உள்ளே போக மறுக்குது. அதனால் அதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வனத்துறை அதிகாரிகள் சயின்டிஸ்டுகள் ரிசர்ச் பண்ணி இதை கும்கியாக மாற்றி நம்ம யானைகளோட வச்சுக்குவோம், இல்லைன்னா இது காடுகளை அழிச்சிடும், மக்களுக்கு துன்பம் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று சொல்லிட்டேன். இப்போ புதுசாக என்ன காட்டு யானை சின்னத்தம்பியை வனப்பகுதிக்குள் விரட்ட 100க்கும் மேற்பட்ட வனச்சரக அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை வனப்பகுதியில் அச்சுறுத்தி வந்த சின்னத்தம்பி யானை டாப் ஸ்லிப் யானைகள் வாழ்விடத்தில் விடப்பட்டது. பின் அங்கிருந்து தப்பித்த சின்னத்தம்பி மடத்துக்குளம் அருகே உள்ள மைவாடி என்ற இடத்தில் தற்போது தஞ்சம் அடைந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். யானை சின்னத்தம்பியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக டாப் ஸ்லிப்பிலிருந்து கலியன் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வனச்சரக அதிகாரி தனபால் சின்னத்தம்பி யாருக்கும் தொந்தரவு தராமல் சுற்றி வருவதாக தெரிவித்தார். அது எந்த இது இல்லாமல் அதன் நோக்கத்தில் எங்கள் அதிகாரி அது எந்த டைரக்ஷனில் போகிறீங்களோ விட சொல்லிட்டாங்க. யானை இருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போங்க, வில்லேஜ்லேருந்து தள்ளி இல்லைங்க, ஏதோ மனுஷனை அடிக்கிற இது கிடையாது, அதோட இன்டென்ஷனே கிடையாது. பக்கத்தில் போனாலும் ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் ஆகுது, மெதுவாக தான் போகுது, ரொம்ப ஃபோர்ஸாக ஓடல. ஸோ இது பப்ளிக் ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போக சொல்லிட்டு தான் மூவ் ஆகிக்கிட்டு பண்ணிக்கிறோம். ஸோ பப்ளிக் இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணல. கிராப் ரைடு மட்டும் அது கிராப் ரைடு ரொம்ப டேமேஜ் இருந்தால் அப்ளிகேஷன் கொடுத்தா நாங்கள் காம்பன்சேஷன் வாங்கிக்கிறோம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி புதிய தலைவராக KS அழகிரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் வசந்தகுமார் உள்ளிட்ட 4 பேரை செயல் தலைவர்களாகவும் நியமனம் செய்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் திமுகவுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் கட்சியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த திருநாவுக்கரசரை நீக்கிவிட்டு புதிய தலைவராக KS அழகிரி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் செயல் தலைவர்களாக வசந்தகுமார், ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத், மயூரா ஜெயக்குமார் ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஆதரவாளரான KS அழகிரி 2 முறை MLA-வாகவும் 1 முறை MP-யாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள KS அழகிரி தன்னை தேர்வு செய்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் ப. சிதம்பரம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், காங்கிரஸ் திமுக கூட்டணியை வலுப்படுத்தி வரும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியளித்தார். என்னை அடையாளம் கண்டு பெருந்தலைவர் காமராஜர் அமர்ந்திருந்த அந்த இடத்திலே எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அமர வைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தலைவர் சிதம்பரம் அவர்களும் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் முகுல் வாஷ்னிக் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தார்கள். அவர்களுக்கும் மற்றும் உள்ள மூத்த தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்ந்த கொள்கைகளை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். மதசார்பற்ற காங்கிரஸ் இயக்கம், ஜனநாயக சோஷலிசத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்த காங்கிரஸ் இயக்கம், எளியவர்களுக்கும் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்கிய காங்கிரஸ் இயக்கம், மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்ட காங்கிரஸ் இயக்கம் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் வளமாக இருக்க வேண்டும் என்றும் தமிழகத்திலே உறுதியாகவும் நிலையாகவும் இடம்பெற வேண்டும் என்பதும் தான் என்னுடைய நோக்கம். மக்களை பாதிக்கும் வகையிலான எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் உறுதியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்தித்த அவர், இந்த விவகாரத்தில் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்பதால் போராட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஹைட்ரோ கார்பனை பொறுத்தவரை நாங்கள் அம்மா அவர்கள் அதில் எந்த ஸ்டாண்டில் இருந்தாங்களோ அதே ஸ்டாண்டில் உறுதியாக இருப்போம். எனவே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு, தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற செய்தியை அவரிடத்தில் சொல்லி அவர்கள் நிர்வாகிகளோடு கூடி கலந்து இந்த போராட்டத்தை வித்ரா பண்ணிக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்துட்டு சொல்லுவோம்.
மகளிர் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் வரும் 15ஆம் தேதிக்குள் விலையில்லா கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் என கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் விலையில்லா கோழி குஞ்சுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். 1,50,000 பேர்களுக்கு நாங்கள் விலையில்லாத ஆடுகள் கொடுக்கிறோம். அதே போல 77,000 பேர்களுக்கு அம்மாவினுடைய அற்புதமான திட்டமான 50 நாட்டுக்கோழி திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் துவக்கி வைத்த திட்டம் 77,000 மகளிருக்கு, கிராமப்புறங்களில் இருக்கிற மகளிருக்கு 38 லட்சம் நாட்டுக்கோழிகளை கொடுக்கின்றோம். அதே போல 12,000 பேர்களுக்கு தமிழகம் முழுவதும் கறவை பசுக்கள், விலையில்லாத கறவை பசுக்கள், ஒவ்வொரு பசுவின் விலை 40,250 ரூபாய் கொடுக்கின்றோம். இதனுடைய மொத்த தொகை என்று சொன்னால் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களை வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் கொடுத்து முடிக்கப்படும். பீகாரில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. பீகார் மாநிலம் வைஷாலி அருகே சகதாய் பஜார் என்ற இடத்தில் சீமான்சல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. அதிகாலை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பயணிகள் 9 பேர் பலியானதாக கூறப்படுகின்றது. மேலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனிடையே ரயில் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் இரங்கல் தெரிவித்துள்ளார். ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவத்தில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். பீகார் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் ரயில்வே சார்பில் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லே ஆகிய பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டார். ஜம்முவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். காஷ்மீரில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்த பிரதமர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் மக்களிடையே அவர் சிறப்புரையாற்றினார். பிரதமர் மோடியின் வருகை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 62 கம்பெனி படைகள். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுநிலை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் அடுத்த 2 இரவுகளுக்கு உறைபனி நீடிக்கும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் 3 தங்க கிரீடங்கள் மாயமாகி உள்ளன. திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ சுவாமி உற்சவர்களுக்கு அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் 3 தங்க கிரீடங்கள் மாயமானதாக தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை கோவிலில் பணியிருந்த அர்ச்சகர்கள் மூலம் தகவல் அறிந்ததும் தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் போலீசார் கோவில் கதவுகளை அடைத்து நள்ளிரவில் விசாரணையை தொடங்கினர். பணியில் இருந்த அர்ச்சகர்கள் ஊழியர்களை கோவிலுக்கு வரவழைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் காணாமல் போன கிரீடத்தை கண்டுபிடிப்பதற்காக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருவனந்தபுரத்திலிருந்து மதுரை வரை செல்லும் அமிர்தா விரைவு ரயில் உடுமலைப்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று சென்றது. திருவனந்தபுரத்தில் பாலக்காடு, பொள்ளாச்சி, பழனி வழியாக மதுரைக்கு அமிர்தா விரைவு ரயில் இயக்கப்படுகின்றது. இந்த ரயில் உடுமலைப்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்த வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் அமிர்தா ரயில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் உடுமலைப்பேட்டை ரயில் நின்று செல்லும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து திருவனந்தபுரத்தில் வந்த அமிர்தா ரயிலுக்கு பொள்ளாச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன், ரயில்வே அதிகாரிகள், பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். உடுமலையில் நின்று செல்ல வேண்டும் என்பது தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது நீண்ட நாள் கோரிக்கை. அதன் அடிப்படையிலே பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். பல்வேறு சங்கங்கள், பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இதன் அடிப்படையிலே இது மத்திய அரசிடம் வலியுறுத்தி பல்வேறு கட்டங்களிலே, பல்வேறு நிலையிலே மத்திய அமைச்சரை சந்தித்து கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன்.
அதன் அடிப்படையிலே இன்று அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் உடுமலையில் சென்று நின்று செல்லும் நிகழ்வு மிக அழகாக மிக சிறப்பாக உடுமலை மக்களின் விழாவாக கொண்டாடப்பட்டது. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் சிம்புவிற்கு திரை உலகத்தினர் மற்றும் ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்ட கலைஞராக திகழும் சிம்பு இன்று 36வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். சிம்புவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாக் உருவாக்கி அதில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடிகர் சிம்பு கொண்டாடிய பிறந்தநாள் விழாவில் நடிகர் தனுஷ், ஜெயம் ரவி, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரசிகர்கள் பங்கேற்றுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை சிம்பு நடிப்பில் வெளியான வந்தா ராஜாவாதான் வருவேன் படமும் அவரது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் சிம்புவிற்கு சமூக வலைதளங்களில் ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் போன்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகி உள்ளது. கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்ட மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய கோரி கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ONGC நிறுவனம் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்கி வருவதாக கூறி கும்பகோணம் காந்தி பூங்கா எதிரே நாம் தமிழர் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கதிராமங்கலத்தில் மீத்தேன் எடுப்பதை எதிர்த்து போராடி கைதான பேராசிரியர் ஜெயராமன், ராஜு ஆகியோரை விடுதலை செய்ய வேண்டுமென முழக்கமிட்டனர். இதனிடையே மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர் வேலு குபேந்திரன், உரிமம் பெறாமல் நடக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு அளிப்பதாக குற்றம் சாட்டினார். பேராசிரியர் ஜெயராமனை விடுதலை செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வேதிப்பொருள்கள் நிரம்பிய காரணத்தினால் கதிராமங்கலம் மக்கள் அழைத்த உடனே அது தொடர்பாக விசாரிக்க சென்ற பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை இன்றைக்கு தமிழக அரசு கைது செய்திருக்கிறது. பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை விடுதலை செய்யாவிட்டால் எங்களுடைய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் தோழமை அமைப்புகளின் சார்பிலே வருகின்ற ஒரு சில நாட்களுக்குள்ளாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போலியான வாக்குறுதிகள் அடிப்படையிலே இன்றைக்கு கெயில் குழாய் பதிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கெயில் குழாய் பதிப்பையும் இவர்கள் உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும். காவல்துறையை குவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழக அரசு கெயில், ONGC போன்ற மத்திய அரசு நிறுவனங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. பீகாரின் நகைக்கடையின் பூட்டை உடைத்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பீகார் மாநிலம் ஹாஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள யாதவ் சவுக் பகுதியில் நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இன்று காலை கடையின் உரிமையாளர் கடையை திறக்க வந்தபோது ஷட்டர் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் கொள்ளையர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. நகைக்கடையின் அருகில் காவல் நிலையம் இருந்தும் இந்த கொள்ளை நடந்தது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறு ஆய்வு மனுக்கள் வரும் 6ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளன. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த 5 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு பல்வேறு இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டன. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி 48 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மறு ஆய்வு மனுக்கள் கடந்த 22ஆம் தேதி விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீதிபதி இந்து மல்கோத்ரா மருத்துவ விடுப்பில் சென்றதால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு வரும் 6ஆம் தேதி விசாரணை நடத்துகின்றது.
ஹோசூர் அருகே விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் நுழைவதை தடுக்க சூரிய மின்வேலிகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கர்நாடக மாநிலத்திலிருந்து கடந்த சில மாதங்களாக தமிழக எல்லையான ஜவளகிரி, அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தன. விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகள் பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினர் விரட்டி வருகின்றனர். இந்நிலையில் யானைகள் வருவதை தடுக்கும் வகையில் ஜவளகிரி பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் மின்வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் சவரப்பேட்டை முதல் கும்ளதூர் வரை கற்பாறைகள் கொண்டு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு வேலி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விருதுநகரில் வருகிற 18ஆம் தேதி முதல் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பட்டாசு தொழிலாளர் பாதுகாப்பு இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பேரியம், நைட்ரேட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களை பயன்படுத்தி பட்டாசுகளை தயாரிக்கக்கூடாது, பசுமை பட்டாசுகளை மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவால் சிவகாசியில் உள்ள ஏராளமான பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். சிவகாசி பகுதி என்பது மறைமலைவு பிரதேசம், விவசாயமே அற்றுப்போன பிரதேசம். இந்த பகுதியின் பிரதான தொழிலாக இருப்பது பட்டாசு தொழில். தீபாவளிக்கு பிறகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில், இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 3 மாதமாக சுமார் 1070 பட்டாசு ஃபேக்டரிகள் கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். வழக்கும் வாய்தா என்று தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு பட்டாசை காற்று மாசு லிஸ்டிலிருந்து வெளியே எடுத்துவிட்டால் வழக்கும் வேண்டியதில்லை, பட்டாசு தொழிலும் பாதுகாக்கப்படும். சர்வதேச எல்லைகளை பாதுகாக்க எல்லை மேலாண்மை திட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் அலிபர்துவாவில் பாஜகவின் சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இல்லை என்றும் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். திரிணாமுல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். மேலும் மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் வங்கதேசத்துடனான சர்வதேச எல்லைகளை ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை திட்டத்தின் கீழ் புதிய தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். இதன் மூலம் மேற்கு வங்க மாநிலத்தில் ஊடுருவல், கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். காஷ்மீரில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்து சேவைகள் 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நீடித்து வருகின்றது. இதனுடன் கனமழையும் பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் பல அடி உயரத்திற்கு பனித்துகள்கள் தேங்கி கிடக்கின்றன. இதேபோல் பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து சேவைகள் 3வது நாளாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர், ஜம்மு இடையிலான 300 கிலோமீட்டர் தூரம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு மற்றும் உறைபனி காரணமாக 3வது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் பள்ளத்தாக்கு பகுதி நாட்டின் பிற பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது.